இன்ட்ரோ கொடுக்குறதுக்கே மறந்து போயிடுச்சு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து ரேர் வ்ளாக்ஸ் அப்படின்ற சேனல். நானும் என் ஹஸ்பண்டும் 2022 ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து அவர் வர்றதில்லை, அதனால நான் மட்டும் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது எதுக்கு சொல்கிறேன்னா, மேபி புதுசாக யாராவது பார்த்தா தெரியணுமே அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அதனால தான் இந்த ரேர் வ்ளாக்ஸ்ன்னு பேர் வச்சுருந்தோம். அவர் பேர் ரகு, என் பேர் ரேணு, அதான் ரேருன்னு வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நிறையா பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் வந்து ப்ளவுஸ் டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதை பற்றி பேசலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. வந்து நான் தலையில் ஃபுல்லாக எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ தான் வந்து போய் தலை குளிக்க போகிறேன். ஸோ அதனால் இக்னோர் மை ஹேர் அண்ட் ஃபேஸ். அதுக்குள்ளே அவசரமாக இந்த வீடியோ எடுத்துடலாம் தான் வந்தேன். இன்னொரு விஷயம், இப்போ ப்ளவுஸ் பேட்டர்ன்லாம் எப்படி பண்ணுறீங்க, எப்படி டிசைன்ஸ்லாம் வந்து அது எப்படி சூஸ் பண்ணணும்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல. அது வந்து எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு சாரியை பார்க்குறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு தோணும், ஓகே இந்த சாரிக்கு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, கூகுளில் போய் சும்மா இமேஜஸ் போட்டு பார்ப்பேன். இல்லை எனக்கே சில டைம் வந்து இதுக்கு இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து லைக் வரைஞ்சி காட்டி நம்ம வந்து கொடுக்குற டெய்லர்கிட்ட அந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்காக தோணும் இல்லை, இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு நெக் வைங்க, அப்படி வைங்க அப்படின்னும் நீங்கள் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணலாம். ஏன்னா ரொம்ப வருஷமாக டெய்லரிங் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அது ஒரு ஐடியா இருக்கும். பட் வந்து நீங்கள் பொட்டிக் மாதிரி இடத்துல கொடுக்குறீங்க, டெய்லர் ஷாப்பாக இல்லாமல் பொட்டிக் மாதிரி இருக்கும்ல, அதில் டெய்லர்ஸ் இருப்பாங்கல்ல, அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க பேட்டர்ன்ஸ் வந்து இன்னும் நல்லா பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட ஐடியாவும் அதில் நல்லா இருக்கணும், அண்ட் ப்ளஸ் பண்ணுற டெய்லருமே அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து சிங்க் ஆச்சுனா தான் வந்து அந்த இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் கொஞ்சம் டிசைன்ஸ் காட்டுறேன், இந்த மாதிரி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நான் காட்டுறேன். அண்ட் மேபி இது நீங்கள் இன்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா நான் அடுத்து ஒரு செட்டாக பண்ணுறேன். 2-3 கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ண நினச்சேன். ஒரு சில பேர் வந்து எப்படி இத்தனை வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் ஒரு கமெண்ட் வந்து இத்தனை எப்படி உங்களுக்கு நல்ல சாய்ஸ், நீங்கள் கரெக்டாக எனக்கு அந்த கமெண்ட் மைண்டில் இப்போ ஸ்ட்ரைக் ஆகலாம். நான் பக்கத்தில் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் வைக்கிறேன். அதில் வந்து நீங்கள் அவங்க எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, நிறையா ட்ரெஸ்ஸஸ் வாங்குறீங்க, எனக்கெலாம் வைக்கிறதுக்கே இடம் இருக்காதுன்னே வாங்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச சாரீஸ் மட்டும் தான் நான் வச்சுருப்பேன். ஒரு சிலது அம்மாட்ட கொடுப்பேன், ஒரு சிலது வந்து ஹெல்ப்பர் அக்கா இருப்பாங்க வீட்டில், அவங்கக்கிட்ட கொடுப்பேன். அப்புறம் அவங்க டாட்டர் இருப்பாங்க, அந்த மாதிரி வர இந்த மேக்ஸி டைப் இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்று ஊரில் ராஜபாளையம் சைடு வந்து என்னோட ரிலேட்டிவ் சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்துருவேன். ஒன் டைம் நான் போடுறது மட்டும் தான், அந்த வீடியோவில் ஷோகேஸ் பண்ணுறது மட்டும் தான். இப்போ ட்ரையல் ரூமில் நீங்கள் போய் ட்ரை பண்ணிட்டு வருவீங்கல்ல, அப்போ அந்த ட்ரெஸ்ஸை இன்னொருத்தவங்க சூஸ் பண்ணி எடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி கொடுத்துருவேன். ரொம்ப எனக்கு முன்னாடி எடுத்த ட்ரெஸ்லாம் நிறையா இருந்தது அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஹோம் அந்த மாதிரி இதுக்கு வந்து இது முன்னாடி வரைக்கும் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக வச்சுருக்க முடியாது. ரொம்ப பிடிச்சதை நான் வச்சுருப்பேன். ரீசெண்டான கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்கணும்னு நினைப்பேன். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக இப்போ அடுத்த செட் ஆஃப் சாரீஸ் நான் எடுக்கும்போது இதில் எனக்கு எது வேண்டாமோ அதை நான் அப்படியே கொடுத்துருவேன். எனக்கு பிடிச்சிருந்தாலுமே சிலதை கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம இத்தனை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஸோ இது அந்த குவெஸ்சனுக்கான ஆன்சர். இந்த ஜென்ரேஷனில் நிறையா வந்து அந்த டூத் கேவிட்டி அதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கே நம்ம கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்போது அவங்க பல்ல நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு டூத் பேஸ்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கோ ஃபார் லவ் லேப் நேச்சுரல்ஸோட பேபி டென் டூத் பேஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டூத் பேஸ்ட்லேயே ஆலோவேரா பேஸ்ட் ஃபார்முலா இருக்கனால பேபியோட கம்ஸ் அப்புறம் அவங்களோட டங்குக்கு கொஞ்சம் சூதிங்காக இருக்கும். அப்புறம் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ளோரைட் அண்ட் SLS ஃப்ரீ. டாட்லரோட கம்ஸை சானிடைஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் டீத்தை க்ளீன் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். அப்புறம் டீத்துமே நல்லா ஷைனி ஒயிட்டாக இருக்கும், இந்த டீத் எல்லோயிங் எதுவுமே இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ பால் பல் இருக்கும்ல, ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கே வந்து பிளாக் பாக்டீரியல் கிராத் இதெல்லாம் இருக்கும், அந்த கேவிட்டி அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நம்ம நிறையா கேள்விப்படுறோம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ண பிளாக் ஃபார்மேஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும், அப்புறம் பாக்டீரியல் கிராத்லேருந்தும் அதை ப்ரிவென்ட் பண்ணும். இந்த லவ் லேப் நேச்சுரல்ஸோட பேபி டென் டூத் பேஸ்ட்டை உங்கள் பேபிஸ் மேலே யூஸ் பண்ணும்போது, அவங்க டீத்தில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது pH லெவலை நியூட்ரலாக மெயின்டைன் பண்ணும். அண்ட் ஆல்சோ அதை ஸ்வாலோ பண்ணாலுமே கம்ப்ளீட்லி சேஃப் தான். ஏன்னா அது 100% நேச்சுரல் அப்படின்றனால அவங்க முழுங்கினாலுமே எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு பாயிண்டாக இருந்தது. ஸோ அதனாலவே நான் லவ் லேப் நேச்சுரல்ஸோட பேபி டென் டூத் பேஸ்ட்டை சூஸ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ இதில் ஸ்ட்ராபெரி பபிள் ஃப்ரூட்டுன்னு 2 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நான் வந்து பபிள் ஃப்ரூட் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களோட பேபியோட இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், அப்புறம் lovelab.com இந்த மாதிரி எந்த வெப்சைட்லனாலும் நீங்கள் உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து இந்த பர்பிளில் இருந்தே ஆரம்பிக்கிறேன். இது எப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடத்துல ஒரு கர்வ் வரும், இந்த நெக்கில் தெரியுதா? நான் பக்கத்தில் அந்த வீடியோவும் நான் அட்டாச் பண்ணுறேன். நான் அப்போ ட்ரெஸ்அப் பண்ணியிருப்பேன்ல, அதை நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அண்ட் இங்கே ஒரு கட்டு மாதிரி வருது பாருங்கள்,
இந்த ஃப்ரண்ட்டில். அப்புறம் பின்னாடி வந்து ஹார்ட் மாதிரி வைங்கன்னு நானாக சொல்லிட்டேன். ஜார்ஜெட் அப்படின்றனால, ஜார்ஜெட்டோ சிஃபானோ எனக்கு கரெக்டாக தெரியல, இந்த மாதிரி லைட் வெயிட் மெட்டீரியல் அப்படின்றனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்லீவ்க்கு வந்து இது வேண்டாம் அப்படின்ட்டேன், லைனிங். ஸோ இது வந்து அங்கங்கே இருந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனும் இருக்கும். மேபி என்னோட வீடியோ பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும்ல, அந்த மாதிரி நான் ஒருத்தர் வீடியோவில் எப்போயாவது பார்த்து வச்சுருப்பேன், இல்லை வந்து எனக்காக தோன்றது அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். பூஜா ஆதித்தி ஃபேஷன்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அந்த சாரீ வந்தது, அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இதை நான் ஸ்டிச் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் தீரா அப்படின்னு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இருக்கலாம், அங்கே எக்ஸாக்டாக அவங்க வந்து லொக்கேட் ஆகிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லேயே ஹவுஸ் ஆஃப் தீரான்னு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ப்ளவுஸும் நான் அவங்கக்கிட்ட தான் பண்ணது. இவங்கக்கிட்ட வந்து ஸ்டிச்சிங் வந்து செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ காலில் மட்டும்தான் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம், நான் அவங்கள நேரில் கூட பார்த்ததில்ல. அண்ட் இவங்களை எப்படி தெரியும்னா, நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க ஒருத்தவங்க நான் எப்போயோ ஸ்டோரி போட்டிருந்தேன், என் பையனோட பர்த்டேக்கு அவுட்ஃபிட், ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு சின்ன குழந்தைங்களுக்கு யார் நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்கன்னா அப்போ ஒரு கொஞ்சம் பேஜஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்களா, அதில் நான் பார்த்து சூஸ் பண்ணது. அப்போ இருந்து எனக்கு அவங்கள தெரியும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பே பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படின்னா வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ ஆகும்னா வந்து 950 ருபீஸ் நார்மலாக அவங்க தைக்கிறதுக்கு. பேட்டர்ன் ப்ளவுஸஸ்னால் அந்த பேட்டர்னை பொறுத்து உங்களுக்கு மாறும். இப்போ நான் இதில் ஏதாவது பீட்ஸ் இன்சர்ட் பண்ண சொல்கிறேன்னா 1500 அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பேட்டர்னுக்கு 200 ஒரு 150 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும். ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் இருக்கும்ல, 100லேருந்து 500 600 அந்த மாதிரி நம்ம கொடுக்குற பேட்டர்ன் பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நார்மலாக தைக்கிற பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸ்க்கு வந்து 950 அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஆப்வியஸாக ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி தான். நான் ஏன் வந்து அங்கே சூஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னொன்று நான் எல்லாத்துக்குமே ஷோகேஸ் பண்ணும்போது அது ரொம்ப ப்ரெசென்டபுளாக இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்றனால. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஃபேஷன்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ், நான் பேஜ் டேக் இது கொடுத்துருப்பேன். அது வேணும்னா அந்த சாரீ நீங்கள் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இது இந்த மாதிரி வந்திருக்கும், நெக்கு ப்ரொக்கேட் ப்ளவுஸு. ஸோ வந்து இதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ப்ரொக்கேட் ப்ளவுஸ் வந்து நீங்கள் பொதுவாக என்ன இருக்கிறத விட கொஞ்சம் ஸ்டவுட்டாக காட்டுற மாதிரி இருக்கும், நம்ம எப்படி இருக்குமோ அதை விட ஸ்டவுட்டாக காட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதான் மேட்டுப்பாளையம் லொக்கேட் ஆகிருக்கும். கொரியர் சார்ஜஸும் இருக்கும் ஒவ்வொரு டைம் அனுப்புறது வைக்கிறதுன்னு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து ரொம்பவே காஸ்ட்லி பட் வர்த் த மணி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அப்படி ஒரு டெய்லர் நம்மளுக்கு கிடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் யோசிப்போம்ல, அப்படி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். நீங்கள் மணிலாம் பார்க்க மாட்டீங்க, இல்லை பரவாயில்ல எனக்கு எவ்வளோ காஸ்ட் கொடுத்தாலும் ஓகே தான், எனக்கு நல்ல டெய்லர் கிடச்சா போதும் அப்படின்னா நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 2 ப்ளவுஸஸ் வந்து நான் வேறு ஒரு இடத்துல காட்டுறேன். இந்த ஒரு க்ரீன் கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ளவுஸு ப்ளஸ் சாரீ ஒரே இடம் தான், மதுரையில் நவாஸ் க்ளோசட் அப்படின்ற இடம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து குட்டியான ஒரு இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப் சொல்லுவாங்கல்ல, அது வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோவில் நான் காட்டுறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் பேக் நெக்குமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து நல்லா இருந்துச்சு, ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும். நான் பக்கத்தில் வீடியோ இன்சர்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவங்களோட சாரீஸ் வந்து சூப்பராக இருந்தது. அந்த செட்டிநாடு காட்டன், அதுவும் மெயினாக அதை சொல்ல போனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த பேஜ் அடுத்தடுத்து நம்மளே போய் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு பேஜ், நவாஸ் க்ளோசட். அவங்க சூர்யா நகர் மதுரையில் தான் அவங்க ஷாப்புமே இருக்குது. நான் அவங்களையும் நேரில் பார்த்ததில்லை, ஜஸ்ட் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் கொடுத்து என் காலில் பேசி அப்படி தான் வந்து பண்ணது. அதுவுமே அவங்க நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது நார்மலான ஸ்லீவ்ஸ் தான். பேட்டர்ன் வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு ப்ளவுஸும் அவங்க பண்ணது. இது வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு காட்டினது தான் அவங்க ப்ரொமோஷனுக்கு எனக்கு அனுப்பிச்சது. ஸோ அதை ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க. நான் அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துருந்தேன் ஒரு சாரீ எடுத்து. இது வேறு ஒரு பேஜ், அக்ஷரா பொட்டிக்குன்னு சொல்லிட்டு, அந்த பேஜ் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளவுஸ் பேட்டர்னும் பக்கத்தில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவில் வந்து கொஞ்சம் இந்த ரெட்டு கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்க. சாரீ ரொம்ப அழகான சாரீ. அண்ட் இப்படி வச்சனால ரொம்ப நல்லா இருந்து. பின்னாடி வந்து இந்த மாதிரி நாட்ஸ் வச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி இப்படி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நவாஸ் க்ளோசெட். ரெண்டுமே சாரீ ஃபர்ஸ்ட் ஒன், இந்த சாரீ வந்து நவாஸ் க்ளோசெட் தான். ப்ளவுஸும் அவங்க பண்ணியிருந்தாங்க. இது வேறு ஒரு பொட்டிக்கோட சாரீ. அண்ட் ப்ளவுஸ் அவங்க ஸ்டிச் பண்ணது. நார்மலாக ப்ளவுஸ் தைக்க வந்து 550, கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரில, மேபி ஒரு 100 ஒரு 100 கம்மியாக இல்லை கூட இருக்கலாம். 550 பேட்டர்னோட சேர்த்துனா ஒரு 50 இல்லைனா 100 கூட வரும். லைக் 550 to 650, 550 to 650 ரேஞ்சில் வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா வர்ஷா பொட்டிக், மதுரையில் LDC காலேஜ் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கும். அவங்கக்கிட்ட ஸ்டிச் பண்ணது. இது நான் ரொம்ப முன்னாடி ஸ்டிச் பண்ணது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது
5th மந்த் வழகாப்புக்கு இந்த ப்ளவுஸ் போட்டிருந்தேன். அதுவும் நான் நேரில் போய் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு நெக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நேரில் தான் போய் இது பண்ணுறது. அங்கே ஒரு டெய்லர் அண்ணா இருப்பாங்க, அவங்க நல்லா பண்ணுவாங்க உண்மையாக. ஸோ இதுதான் அந்த ப்ளவுஸு. ஸோ இப்படி வேணும்னு சொல்லியிருந்தேன், அவங்க அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் பேட்டர்ன் பண்ணி போடணும்னு எனக்கு தோணுனது கிடையாது. அதை பற்றி அவ்வளோ நாலேஜும் எனக்கு இருந்ததில்லை. இது வந்து இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்குது. பேக் நெக்லாம் நார்மலாக தான் வச்சுருந்தேன், நார்மலான நாட்டு தான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அவ்வளோதான். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா போத்தீஸில் எடுத்தது, வழகாப்புக்காக 5th மந்த்துக்கு வந்து நான் எடுத்திருந்தேன். இந்த ஒரு ப்ளவுஸும் வந்து இதை நான் ரீசெண்டாக வியர் பண்ணியிருந்தேன். ஒரு அழகான சாரீ. இது வந்து லைஃப் ஸ்டைல் எக்ஸிபிஷன்லாம் நிறைய அந்த போய் ப்ரொமோஷன் பண்ண போகிறப்ப நானே அப்போ நிறைய அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வருவேன். பண்ணிட்டு வந்து இங்கே நான் வீடியோவே ப்ரொமோஷனுக்கு போடுவேன்னா. ஸோ அப்படி இருக்கும்போது இது மீனாஸ் ஃபேஷன் லைஃப் ஸ்டைலும் மீனாஸ் ஃபேஷன் பஜார் அவங்க வந்து மேரியாட்டில் பண்ணியிருந்தாங்க. அப்போது ஒன் ஆஃப் த ஸ்டால்ஸில் வந்து நான் இதை சூஸ் பண்ண சாரி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலரு. இது வந்து நார்மலான நெக்கு, நார்மலாக ஒரு கர்வ் பா மாதிரி வைக்க சொல்லியிருந்தேன். இதுவும் வர்ஷா பூட்டிக் தான். நார்மலாக நாட்ஸோடு வரும், பின்னாடியும் பேக் நெக் நார்மலாக தான் இருக்கும். இங்கே எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா 600 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸ்க்கு. ஸோ பேட்டர்னே இல்லாமல் 600 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 600 வந்து கொஞ்சம் நார்மலான ப்ளவுஸ்க்கு எனக்கு காஸ்ட் வைஸ் ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஆனால் அவங்கக்கிட்ட இந்த கட்டிங் ஸ்டிச்சிங்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். பட் ரொம்ப பேட்டர்ன் வச்சு அவங்கக்கிட்ட நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. இன்னும் சில இடங்களில் நான் ட்ரை பண்ணியிருப்பேன், பட் எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நான் வீடியோவில் ஷோகேஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. இந்த 3 பிளேசஸ் ரீசெண்ட் டைம்ஸில் நான் ட்ரை பண்ணதில் இந்த 3 பிளேசஸ் வந்து எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வருதுன்னா இந்த 3 பிளேசஸ் தான். ஸோ வேறு எனக்கு இருந்து எதுவும் யோசிக்காமல் விட்டேனான்னு தெரியல. அப்படின்னு தான் நான் வந்து அடுத்த டைம் வந்து வீடியோ ஏதாவது பண்ணும்போது சொல்கிறேன். ஆர்கானிக்காக பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் வந்து இது ஆர்கானிக் தான். ஏன்னா இது வந்து நான் ஒவ்வொன்றும் யோசிச்சு பண்ணுறேன். இதுக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி போட்டால் நல்லாயிருக்கும், இதுக்கு இந்த நெக் வச்சா நல்லாயிருக்கும், இதுக்கு பின்னாடி பேக் நெக் இப்படி பண்ணணும், இதில் வந்து நாட் இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். அது எல்லாமே நானாக யோசிச்சு பண்ணி இப்போ நான் கொடுக்குற இடத்துல டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அதை நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறது. அதுவே ரொம்ப நேரம் நான் பேசி அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நான் யோசிப்பேன். ஒரு சாரீ வருதுன்னா அதை நான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். இதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணலாம், கைக்கு வரதுக்கு முன்னாடி யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். இப்போ வந்து பொட்டிக் வேறு இடத்துல வேறு ஊரில் கொடுக்குறேன்னா அங்கே ஸ்ட்ரெயிட்டாக அனுப்பிச்சிடுவேன். ஸோ நான் அதை நேரில் பார்க்க கூட மாட்டேன். அப்புறம் காலில் டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி போகும். இப்போ நேரில் நான் பார்க்குறேன், இங்கே மதுரையில் கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதுக்கு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். வரும்போதே ஒரு தாட் இருக்கும், அதை பார்த்து எனக்கு ரெண்டுமே ஓகே, இதுக்கு நம்ம யோசிச்சது கரெக்டானா நான் அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு பின்னாடி நிறையா ஒர்க் இருக்குது. அது வந்து சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால் அதை சொல்லணும்னு நினச்சேன். பொட்டுலேருந்து எல்லாமே யோசிச்சு, வளையல்லேருந்து எல்லாமே ஒன்றுனா யோசித்து நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுத்தா நல்லாயிருக்கும், எல்லாமே யோசிக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயமும் சிலர் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது கம்மிங் டு த பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு இப்போ எது வந்து செட் ஆகும் அப்படின்னு காஸ்ட் வைஸ் எது செட் ஆகும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை உங்களுக்கு நல்லா பண்ணணும், ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு இப்படி பயங்கரமாக பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது உங்களோட இதுதான். இப்போ நான் சொல்கிற ஃபஸ்ட்டு சொன்ன 2 பேஜுமே வந்து நீங்கள் எங்கேருந்து கொரியர் பண்ணாலுமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. வர்ஷா பூட்டிக் அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்ம நேரில் போய், ஏன்னா அங்கே செப்பரேட்டாக டெய்லர் யூனிட் தனியாக இருக்கும் உள்ள சின்னதாக, அவங்கக்கிட்ட போய் நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அங்கே வேறு ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணதில்லை, பட் போய் இந்த டெய்லரிங் இது மட்டும் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்டிச் மட்டும் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸ்லாம், ஏன்னா நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களாக வந்து முடிவு பண்ணி நீங்களாக வந்து டிசைட் பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வந்து இப்போ நான் போடுறது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு போய் டெய்லர்கிட்ட கேட்கலாம். அதாவது நார்மல் டெய்லர் ஷாப் இல்லாமல் பொட்டிக் மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். நார்மல் டெய்லர் ஷாப்லேயும் அவங்க நல்லா தைக்கிறாங்கன்னா வெல் அண்ட் குட். இங்கே பக்கத்துலலாம் வந்து ஆக்சுவலாக 500-600 மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அவ்வளோ நல்லா இருக்க மாட்டேங்குது கட்டிங் ஸ்டிச்சிங் எதுவுமே. ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் அங்கே போய் கொடுக்குறதுக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னொரு 500-600 எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அதை நான் போடும்போது நல்லாவே இல்லை அப்படின்னு நான் ரொம்ப நம்மளுக்கு பொண்ணுங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ் நல்லா இல்லை, ஸ்டிச்சிங் ட்ரெஸ்ஸோட ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸே இல்லாத மாதிரி இருக்கும், ரொம்ப கடுப்பாக இருக்கும் போடும்போது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதுக்கு நான் ஹாப்பியாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா கொடுத்து ஹாப்பியாகவே பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. இன்னொன்று எல்லாமே ப்ரொமோஷன் அப்படின்றனால மோஸ்ட் ஆஃப் த ப்ளவுசஸ் நான் இப்படி பண்ணுறேன்.
அப்படி இல்லை அப்படின்னாலுமே வந்து நான் வர்ஷா புட்டிக்கில் தான் கொடுத்துட்ருந்தேன், வேற எங்கேயும் கொடுக்கல. அதுவுமே 600 தான் நான் பே பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு நான் 400 ரூபா அந்த மாதிரி போட்டால் அது பேட்டர்ன் ப்ளவுஸ் இல்லாமல் நார்மல் ப்ளவுஸே அப்படி கொடுத்துட்ருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா அந்த மாதிரி கொடுத்தா நம்ம இங்கே வேறு இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாமே. அப்புறம் அதே ப்ரைஸ்க்கு 600க்கே இவங்க நவாஸ் க்ளோசெட் வந்து நல்லா பேட்டர்னோட பண்ணி தராங்க. அது வந்து ஒரு நீங்கள் வந்து காஸ்ட் வைஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நவாஸ் க்ளோசெட் ஒரு நல்ல ஐடியா நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை காஸ்ட்லாம் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு பயங்கர பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் தீரா வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.